الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة أنزلناها وفرضناها وأنزلنا فيها آيات بينات لعلكم تذكرون صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام فنسأل الله تعالى سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுடைய திருப்பெயரால 205வது இந்த பெண்கள் மஜ்லிஸை ஆரம்பம் செய்யறோம். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு என்னன்னா சூரத்துன் நூர். ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பமும் படிக்க வேண்டும்? சூரத்துன் நூரை எதற்காக படிக்கணும்? இது வெறுமனே ஒரு சூறாவை ஓதணும் அப்படிங்கிற பேச்சு இல்ல. இந்த சூறா இருக்கிறதே நமது வீடு எப்படி இருக்கணும், நமது பெண்கள் எப்படி வாழணும், நமது ஆண்கள் எப்படி வாழணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், மொபைலை எப்படி பயன்படுத்தணும், வதந்திகளை எப்படி கையாளணும், பார்வையை எப்படி பாதுகாக்கணும், குடும்பத்தின் கண்ணியத்தை எப்படி காக்கணும் அப்படிங்கிறதற்கான வழிகாட்டுதல் சூரத்துன் நூறுல இருக்குது. சூரத்துன் நூர், நூர் அப்படின்னா என்ன? குர்ஆனுடைய 24வது சூரா சூரத்துன் நூர். அல்லாஹ் இந்த சூராவுடைய ஆரம்பத்துல சூரத்துன், இது ஒரு சூரா, அன்ஸல்நாஹா வ ஃபரல்நாஹா வ அன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின் லஅல்லகும் ததக்கரூன் அப்படின்னு சொல்றான். இது நாம் அருளிய ஒரு சூரா, இதை நாம கடமையாக்கி இருக்கிறோம். நீங்க நல்லுணர்வு பெறுவதற்கு இதுல தெளிவான வசனங்களை கொடுத்திருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். எனவே கவனிக்கணும், அல்லாஹ் தெளிவான வசனங்கள் அப்படின்னு சொல்றான். எனவே மனித வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான, மனித வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கான தெளிவான வழிகாட்டுதல்கள் சூரத்துன் நூறுல இருக்குது. அன்பிற்குரிய தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, சூரத்துன் நூர் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த எல்லா பிரச்சனைக்கும் சூரத்துன் நூர் வழிகாட்டுது. பார்வையை பாதுகாக்கிறது, கற்பையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கிறது, பெண்களோட ஒழுக்கம், ஆண்களோட ஒழுக்கம், பர்தாவுடைய விஷயம், வதந்தியை பற்றிய விளக்கம், அவதூறை பற்றிய பாடம், கணவன் மனைவி தொடர்பான முக்கியமான ஒழுக்கங்கள், வீட்டோட தனியுரிமை, குழந்தைகளின் ஒழுக்கம், பிறர் வீட்டுக்கு நுழையிற முறை, ஒரு வீட்டுக்கு போனா எப்படி போகணும் அப்படிங்கறத விளக்கம், சமூகத்திற்கான நாகரிகம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. இப்படி ஒரு குடும்பத்தை உருவாக்குது இந்த சூரா அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. குர்ஆனுடைய வரிசையில இந்த சூரத்துன் நூர் இருக்குது, 24வது இடத்தை பெறுது. ஆனா அல்லாஹ் இறக்கி வச்ச வரிசையில 102வது இடத்தை பெறுகிறது. அல் ஹஷ்ர் அப்படிங்கிற அந்த அத்தியாயத்திற்கு பின்பு அருளப்பட்டதுதான் இந்த சூரத்துன் நூர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மதீனா வாழ்க்கையில அருளப்பெற்றதுதான் இந்த சூரத்துன் நூர். இது மதனி வசனங்கள் என்று அழைக்கப்படுது. மதீனால இறக்கனா அது மதனி என்று அழைக்கப்படும். மக்கால இறக்கிய சூறாக்கள் மக்கி என்று அழைக்கப்படும். இந்த சூரத்துன் நூறுல 64 ஆயத்துக்கள் இருக்கிறது. அந்நூர் அப்படின்னா ஒளி அப்படிங்கிறது பொருள். ஒளிங்கிறதுக்கு பன்மை அன்வார் என்று சொல்லப்படும், அல்லது நீரான் என்பது பன்மை. நௌர் என்றா மலர், நௌர் என்பது மலர், அதுல இருந்து வந்ததுதான் அந்நூர். வெள்ளை பூ அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கிறது.
அல்லாஹ் இந்த சூறால 64 ஆயத்துக்கள்ல 35வது ஆயத்துல தன்னை பற்றி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல் அர்த் அப்படின்னு, அல்லாஹ் ஒளி அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால இந்த சூறாவுக்கு சூரத்துன் நூர் அப்படின்னு பெயரிடப்பட்டதாகவும் தகவல்கள் இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க பெண்களுக்கு மட்டும்தான் ஒழுக்கத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பெண்களுக்கு மட்டும்தான் கற்பை பேணுவதை பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்ற கருத்துக்கள் இருக்கு. பெண்களுக்கு மட்டும்தான் அடிமையை ஆக்கி வைக்கப்படுகிறது இஸ்லாத்துலங்கிற கருத்து இருக்குது. இந்த சூறால ஆண்களை பற்றி அல்லாஹ் பேசுறான். முதலா யார பத்தி அல்லாஹ் சொல்றான்? ஆண்கள். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், நம்பிக்கையாளர்களான ஆண்களிடம் நீங்கள் கூறுங்கள், நபியே நம்பிக்கை கொண்ட ஆண்கள்கிட்ட சொல்லுங்க, அவங்க தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அவர்கள் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று முதல்ல ஆண்களுக்கு சொல்லிட்டு அப்புறம்தான் ரெண்டாவது அல்லாஹ் பெண்களுக்கு சொல்றான். வகுல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, நம்பிக்கையாளர்களாகிய பெண்கள்கிட்ட கூறுங்க, அவங்க தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்கள் கற்பை பாதுகாத்து கொள்ளட்டும் அப்படின்னு. ஆக பெண்ணிடம் மட்டும் ஒழுக்கத்தை எதிர்பார்க்க கூடாது, ஆண்களுக்கும் ஒழுக்கம் வேண்டும், பெண்ணுக்கும் ஒழுக்கம் வேண்டும். ஒரு குடும்பத்தின் கண்ணியத்தை பாதுகாப்பது கணவன் என்கின்ற ஆணும் மனைவி என்கின்ற பெண்ணும், அது இருவரினுடைய பொறுப்பு அப்படிங்கிறத விளக்கப்படுது. அன்பிற்குரியவர்களே, வெளியில போனா தவறான காட்சிகளை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு காலத்துல வெளியில போனாதான் தவறான காட்சிகளை பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு சூழ்நிலை? கரெக்டா சொல்லிட்டேன் அப்துல் ரஹ்மான். வீட்டிலேயே இருக்குது, கையிலேயே இருக்குது, செல்போன்லயே இருக்குது. 13 வயசுள்ள மாவனுக்கே தெரியுது செல்போன்ல எல்லா தப்பும் இருக்குன்னு. அல்லாஹ் பாதுகாக்கணும். கையில ஒரு கிளிக்கு, ஒரு ரீலு, ஒரு சாட்டு, ஒரு படம், ஒரு வீடியோ, ஒரு சமூக ஊடகம், இது எல்லாமே எங்க இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கு. சூரத்து நூர்ல அல்லாஹ் சொல்றா, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லணும், மகனே மகளே, மொபைல் உன் கையில இருக்கலாம், ஆனா உன் பார்வை அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல இருக்குது. ஒவ்வொரு பெற்றோரும் சொல்லணும், மகனே அல்லது மகளே அல்லது எனது தீனி மதரசாவினுடைய பிள்ளை செல்வங்களே, உன் கையில செல்போன் இருக்கலாம், உன் கையில மொபைல் இருக்கலாம், ஆனா உன்னுடைய பார்வை யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்வுடைய கண்காணிப்புல இருக்கிறது. மக்கள் பார்க்காத இடத்துலயும் அல்லாஹ் பார்ப்பான். ஹஸரத் பார்க்க மாட்டாரு, அம்மா பார்க்க மாட்டாங்க, ஆனா அல்லாஹ் பார்ப்பான். அன்பிற்குரியவர்களே, அதே மாதிரி இந்த சூறால பெண்களோட ஆடையை பற்றி அல்லாஹ் வழிகாட்டுறான். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுது? அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம். இஸ்லாத்துல பருதாங்கிறது பெண்ணை இழிவுபடுத்துறது அல்ல, பெண்ணோட கண்ணியத்தை பாதுகாக்குது, ஞானத்தை சமூக ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கான வசனங்கள் இந்த சூறாவுல இருக்குது என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, மகளுகளுக்கு பரதாவை கற்றுக் கொடுக்கணும். மகளே, இது உன்னை தாழ்த்துவதற்கு அல்ல, உன் கண்ணியத்தை உயர்த்துவதற்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு பாக்குறோம், ஃபேஷன் அப்படிங்கிற அடிப்படையில தங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்துவதுதான் நவீன நாகரிகமாக இருக்குது. தங்களுடைய முன்பகுதியில துப்பட்டாவை போடாம இருக்கிறது தான் இன்றைய நாகரிகமா இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன, உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாதீங்க. பருதா அப்படிங்கிறது உடையில மட்டும் இல்ல, பருதாங்கிறது ஆடையில மட்டும் இல்ல. ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு பெண் பருதா அணிஞ்சிருக்கலாம், ஆனா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, இன்ஸ்டாகிராமுடைய பதிவுகள் எப்படி இருக்குது, ஃபேஸ்புக் உடைய புகைப்படங்கள் எப்படி இருக்குது,
டிக்டாக்கோ அல்லது ரீல்ஸோ இது மாதிரியான விஷயத்துல எப்படி நடந்துக்கிறோம்? தேவையற்ற ஆண்கள்கிட்ட ஆன்லைன்ல நமக்கு தொடர்பு இருக்குதா? இப்படி எல்லாத்தையும் கவனிக்கணும். இது எல்லாத்திலையுமே பருதா இருக்குது. இதே மாதிரி தான் ஆண்களுக்கும் இருக்கிறது பொறுப்பு. இஸ்லாமிய ஒழுக்கங்கிறது வீட்டுடைய கதவை தாண்டும் போது மட்டும் தொடங்குறது இல்ல, மொபைலை திறக்கும் போதும் தொடங்குதுங்கிறது தான் பருதா. அல்லாஹ் பாதுகாக்க. இஸ்லாத்துடைய ஒழுக்கங்கிறது வீட்டு கதவை தாண்டனாத்தான் வரும் அப்படிங்கிறது இல்ல. நீங்க மொபைலை திறக்கும் போதே இஸ்லாத்தினுடைய ஒழுக்கம் வந்து விடுகிறது. நான் மேல் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன செய்யணும்? பருதாவை பேண வேண்டும். அதே மாதிரி ஒரு வதந்தி பரப்புது, குடும்பத்தை அழிக்கிற விஷயம், தேவையில்லாத விஷயத்தை இல்லாத விஷயத்தை பரப்பக்கூடியவர்களுக்கு சூரத்து நூறுல முக்கியமான பாடம் இருக்கு. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவி அம்மா ஆயிஷா அம்மா அவர்கள் குறித்த பொய்யான குற்றச்சாட்டு பரப்பப்பட்டுச்சு. அந்த சம்பவம் இருக்குது, முஸ்லிம் சமூகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இப்ப அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை வழங்கினா. நீங்க அந்த அந்த இட்டுக்கட்டுதலை கேட்ட போது ஆண்களும் பெண்களும் தங்களை பற்றியே நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான்? சொல்லி காட்டுவான். இப்ப இன்னைக்கு பாக்குற யாரோ ஒரு செய்தியை அனுப்புறாங்க, அன்பிற்குரிய தாய்மார்களே, எனவே இஃப்கு ஒரு அவதூறு பரப்பும் போது நாம எப்படி நடந்துக்கிறது? இன்னைக்கு இந்த மொபைல் மூலமா சம்பந்தமே இல்லை, நமக்கு தொடர்பே இல்லை, ஆனால் அவரை பற்றிய குறைகளை, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, அதை பரப்பக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நாம பார்க்கிறோம். எனவே ஒரு விஷயத்தை ஃபார்வர்டு செய்யும் போது அது சரியா? அப்படி ஃபார்வர்டு செய்யும் போது அது ஒரு பல நூறு குடும்பங்களுக்கு போய் சேருது, அதுல அவருடைய கண்ணியம் போயிருது. ஒரு குடும்பத்துல இதனால பிரச்சனை வருது, ஒரு பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுது, அல்லது ஒரு ஆணுடைய பெயர் கெடுக்கப்படுது. எனவே சூரத்து நூர் நமக்கு சொல்லித் தருது, தெரியாத விஷயத்தை பற்றி பேசாதே, உன் விரல்களும் பேசக்கூடாது. ஒரு செய்தி வந்தா நாம என்ன செய்யறது? இது தலக்கவுனஹு பி அல்சினத்திக்கும் வ தகூலூன பி அஃப்வாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்ம். உனக்கு அறிவில்லாத ஒன்றை உங்கள் நாவுகள் எடுத்து சொன்னால், உனக்கு தெளிவில்லாத அறிவில்லாத ஒரு விஷயத்த உன் நாவு பேசுதுன்னு சொன்னா அப்ப நீ என்ன செய்யணும்? பாவோன்னு விளங்கணும். எனவே இது இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்கே சொல்லப்பட்டது மாதிரி இருக்கு. இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்கே சொல்லப்பட்டது மாதிரி இருக்கு. 1400 வருஷங்களுக்கு முன்னால அருளப்பட்டதுதான். எனவே கேள்விப்பட்டதை உடனே சொல்லக்கூடாது, பார்த்ததை உடனே ஷேர் செய்யக்கூடாது, யாரு சொன்னார்கள் உடனே நம்ப கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சூரத்து நூர் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சில விஷயங்களை இது சாதாரண விஷயம்னு நினைப்போம். அப்படி நீங்க எந்த விஷயத்தை என்ன செய்யாதீங்க, சாதாரணமா நினைக்காதீங்க. சில நேரம் அது பெருசா இருக்கும் அப்படிங்கிற தகவலை என்ன செய்யுது சூரத்து நூர் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரே வார்த்தை தானே, என்னத்த சொல்லிட்டேன் பெருசா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், சும்மா ஒரு ஜாலிக்காக சொன்னேன், எனக்கு வந்துச்சு நான் ஃபார்வர்ட் பண்ணனேன். இப்படியான இந்த தகவல்கள் அல்லாஹுவிடம் சாதாரண விஷயம் அல்ல அப்படிங்கிறத விளக்கி தருது சூரத்து நூர். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் காப்பாற்றணும். தவறான கணவனை பற்றிய தகவல்களை வெளியில பேசக்கூடாது. கணவன் மனைவியை பற்றிய குறைகளை பிறர்த்த பரப்பக்கூடாது. குடும்பத்துல பிரச்சனை ஏற்பட்டா வீட்டுக்குள்ள தீர்க்க வேண்டியதை பேஸ்புக்ல பதிவு செய்யக்கூடாது, வாட்ஸ்அப் குழுவுல விவாதிக்க கூடாது. குடும்பத்தோட ரகசியத்தை குடும்பத்துக்குள்ளேயே வச்சிருக்கணுங்கிறத இந்த சூரத்து நூர் கற்றுத்தருது. வீட்டுக்கு போகையில அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசூ வ துஸல்லிமூ அலா அஹ்லிஹா. ஈமான் கொண்டவர்களே, உங்க வீடுகளை தவிர மற்ற வீடுகள்ல அனுமதி பெறாம போகாதீங்க, அங்குள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுங்க. இது இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய பிரைவசி. இது குழந்தைகளுக்கு இது தேவை.
அண்ணன் அறைக்குள்ள போகும்போது எப்படி போகணும்? தங்கையின் அறைக்குள் போகும்போது அனுமதி கேட்க வேண்டும். அப்பா அம்மாவுடைய அத்தா அம்மாவுடைய அறைக்குள் போகும்போது மரியாதை வேண்டும். எப்ப ரூம்ல எப்படி நுழையணுங்கிறத சூரத்து நூர் கற்றுத்தருது. வீட்டுக்குள்ள எப்படி நுழையணுங்கிறத சூரத்து நூர் கற்றுத்தருது. குழந்தைகளுக்கும் தனி உரிமை இருக்கிறதுங்கிறத சூரத்து நூர் கற்றுத்தருது. குழந்தைகளுடைய வீட்டுல அனுமதி கேட்டு நுழையணுங்கிற அந்த ஒழுக்கத்தை இந்த சூரத்து நூர் கற்றுத்தருகிறது. இது குர்ஆனிய கல்விங்கிறத நாம விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, வீட்டுல பெற்றோர் உலகம் குழந்தைகளுக்கு, மொபைல்ல வேறொரு உலகத்துல இருக்கிறாங்க குழந்தைகள். பெற்றோர் சொல்லாத பல விஷயத்துல இன்டர்நெட் சொல்லி கொடுக்குது. அதனால குழந்தைகளுக்கு வெறுமனே மொபைலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லாம மொபைலை எப்படி பயன்படுத்தணுங்கிறத சூரத்து நூர் கற்றுத்தருது. எப்படி பார்வையை பாதுகாக்க சொல்லுது, கண்ணியத்தை பாதுகாக்க சொல்லுது, பொய்யை தவிர்க்க சொல்லுது, வதந்திய தவிர்க்க சொல்லுது, வீட்டுடைய தனி உரிமையை மதிக்க சொல்லுது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய சொல்லுது சூரத்து நூர். அன்பிற்குரியவர்களே, சூரத்து நூர்ல ஆக அற்புதமாக இருக்கக்கூடிய வசனம் அல்லாஹு நூறு சமாவாத்தி வளருது. அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியாவான் அப்படிங்கிறது. வீட்டுல மின்சாரம் இருந்தா வீடு ஒளிராது. குர்ஆன் இருந்தா மட்டும் போதாது. அதனுடைய வழிகாட்டுதலை வாழ்க்கைக்கு வந்தாதான் உள்ளம் ஒளிரும். வீட்டுல கரண்ட் இருந்துச்சுன்னா வீடு அதன் மூலம் ஒளி பெறுவதில்லை. குர்ஆன் இருந்தால் மட்டும் அது போதாது. அந்த வாழ்க்கைய குர்ஆனிய வழிகாட்டுதலை நம்ம உள்ளத்துக்கு கொண்டு வர்றதுனாலதான் நூரை ஓதுவோம்.
அதன் வழிகாட்டுதலின்படி வாழ்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. நமது வீடுகளையும் ஈமானிய வீடுகளாக, குர்ஆனின் வீடுகளாக, நூரின் வீடுகளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.